ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை, நேரடி இணைய வழி வகுப்புகள். உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள். 7338824242. போலி என்சிசி முகாம் நடத்தி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சிவராமனும் அவரது தந்தையும் உயிரிழந்த நிலையில் இந்த விசாரணை எப்படி சரியான முறையில் நடக்கிறது என கருத முடியும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே கிங்ஸ்லே தனியார் பள்ளியில் ஆகஸ்ட் 5ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 9ஆம் தேதி வரை என்சிசி பயிற்சி முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் தூங்கிக் கொண்டிருந்த 13 வயது மாணவிக்கு போலி என்சிசி பயிற்சியாளர் சிவராமன் பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். பாதிக்கப்பட்ட மாணவி அளித்த புகாரின் அடிப்படையில் சிவராமனை காவல்துறை கைது செய்தது. தற்கொலை முயற்சி மேற்கொண்ட சிவராமன் மருத்துவமனையில் இருந்தபோது இறந்துவிட்டார். அவரின் தந்தை முதல் நாள் விபத்தில் உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி வழக்கறிஞர் சூரிய பிரகாசம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார், நீதிபதி பாலாஜி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் தரப்பில் காவல்துறை நிலை அறிக்கையில் சரியான விசாரணை நடத்தவில்லை என்பதால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். பாதிக்கப்பட்ட மாணவிகளுக்கு கவுன்சிலிங் வழங்காமல் பாதிக்கப்பட்ட பெண் குழந்தைகளின் பெற்றோர்களிடம் காவல்துறை விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன? தமிழக அரசு சிவராமன் மட்டும்தான் காரணம் என வழக்கை திசை திருப்ப முயற்சிக்கிறது என குற்றம் சாட்டப்பட்டது. அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் PS ராமன், பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் மாணவிகள் அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். யாரிடமும் தெரிவிக்க கூடாது என பள்ளி நிர்வாகம் மாணவிகளை மிரட்டியுள்ளது. பாதிக்கப்பட்ட சிறுமி கொடுத்த புகாரின் அடிப்படையில் காவல்துறை வழக்கு பதிவு செய்தது. இதையடுத்து சிவராமன் கைது செய்யப்பட்டார். கைதுக்கு பின் சிவராமன் எலி பேஸ்ட் சாப்பிட்டதால் உயிரிழந்தார். சிவராமனின் உயிரிழப்புக்கான மருத்துவ அறிக்கைக்காக காத்திருக்கிறோம். சிவராமனின் தந்தை அதிகமாக மது குடித்ததால் வாகனத்தில் சென்றபோது விபத்தில் உயிரிழந்தார். இரு சம்பவங்களிலும் எந்த மறைவும் இல்லை. எந்தெந்த பள்ளிகளில் முகாம்கள் நடத்தப்பட்டதோ அந்த பள்ளிகளில் சிறப்பு அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். உயிரிழந்த சிவராமன் 12 மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் ஒரு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் தெரியவந்துள்ளது. சிறப்பு குழுவின் விசாரணை அறிக்கை ஒரு வாரத்தில் கிடைத்துவிடும் என விளக்கம் அளிக்கப்பட்டது. இரு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள், சிவராமன் என்சிசி முகாம் நடத்த பள்ளி நிர்வாகம் எப்படி அனுமதி வழங்கியது, எந்த அதிகாரி அனுமதி வழங்கினார், அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது, சம்பவம் நடந்து ஏற்கனவே 10 நாட்கள் கடந்துவிட்டது, பள்ளியின் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என அரசு தரப்புக்கு அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினர். மேலும் நீதிபதிகள், மாணவிகளின் பெற்றோருடன் பேச்சுவார்த்தை நடத்துங்கள், மாணவிகளின் கல்வி தடைப்பட்டுவிடக்கூடாது, சிவராமன் மற்றும் அவரது தந்தை உயிரிழந்துள்ளனர், இதனால் இந்த விசாரணை எப்படி சரியான முறையில் நடப்பதாக கருத முடியும், சிவராமனின் தந்தை தொடர் மது குடிப்பழக்கம் உள்ளவர் என்றால் ஏன் சிவராமன் உயிரிழந்த அன்றே உயிரிழந்தார், அதற்கு முன்பே உயிரிழந்திருக்கலாமே. சிவராமனின் தந்தை மரணம் குறித்து தனியாக விசாரணை நடத்த அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். ஏற்கனவே நடத்தப்பட்ட போலி என்சிசி முகாம்கள் குறித்து விசாரணை நடத்தப்பட்டதா என அரசு பதிலளிக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.